உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொண்டு வரும்படியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உபாகமம் 28:7 உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். Deuteronomy 28:7 The Lord will cause your enemies who rise against you to be defeated before your face. They shall come out against you one way and flee before you 7 ways. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த நாளிலே தேவன் உங்களை அவர் இந்த நாளிலே திடப்படுத்த உங்களுக்கு தைரியத்தை சொல்லும்படியாய் ஆவியானவர் விரும்புகின்றார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகின்றது. காரணம், நமக்காக யுத்தம் செய்கிற நம்முடைய யூத ராஜ சிங்கம் நமக்கு முன் செல்கிறார். அமேன். நம்முடைய குடும்பத்திற்கு முன் செல்கிறார், நம்முடைய பிள்ளைகளுக்கு முன் செல்கிறார், நம்முடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் முன் செல்கிறார். காரணம், அவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார். உலகத்தில் உள்ள சாத்தானை அவர் தன்னுடைய உயிர்த்தெழுதலினாலே அவர் ஜெயித்திருக்கிறார். எனவே உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் எழும்புகிற ஒரு ஆயுதமும் வாய்க்காமலே போகும்படியாய் அவர் நிச்சயமாய் செய்வார். ஆமேன். கர்த்தர் உனக்கு முன்பாக ஒவ்வொருவரையும் அவர் முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஆமேன். கர்த்தர் சாத்தானை நம்முடைய காலின் கீழே அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். எனவே நீங்களும் நானும் இந்த உலகத்தை நிச்சயமாய் ஜெயிப்போம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்கிறது. உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் நிச்சயமாகவே வாய்க்காது என்று வேதம் சொல்கிறது. எனவே இந்த வார்த்தையை நாம் நம்புவோம். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு வெற்றியுள்ள வாழ்க்கையை கொடுப்பார். நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். காரணம், என் மெய்ப்பர் உயிரோடு இருக்கிறார் என்று பக்தன் யோபு சொன்னது போல நீங்களும் நானும் நம்புவோம். அவர் ஜீவிக்கிறபடினால் நாங்கள் ஜீவிப்போம், எங்கள் குடும்பம் ஜீவிக்கும், எங்களுடைய பிள்ளைகள் ஜீவிப்பார்கள், எங்களுடைய பெற்றோர்கள் ஜீவிப்பார்கள், நம்முடைய நண்பர்கள் ஜீவிப்பார்கள், நம்முடைய சபை மக்கள் நிச்சயமாய் ஜீவிப்பார்கள். சாத்தானினுடைய கிரியைகள் ஒன்றும் நம்முடைய குடும்பத்தையோ நம்முடைய பிள்ளைகளையோ நம்முடைய சபை மக்களையோ ஒருவரையும் தொட முடியாது. காரணம், உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தூதாட்களை வைத்திருக்கிறார். உங்களுடைய கால்கள் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்களுடைய கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. எனவே இந்த வார்த்தையை நம்புவோம், விசுவாசிப்போம். கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே அவர் மூடி பாதுகாத்துக் கொள்வார். விசுவாசிப்போம், நம்புவோம், அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே, எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதமும் வாய்க்காமலே போகும்படியா நீ செய்ததற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆமாப்பா ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் நீர் நிர்மூலப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி. நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.